பண்டிகை கால சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த 20க்கும் அதிகமான பஸ்களின் போக்குவரத்திற்கான அனுமதி பத்திரங்களை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. இத்தகைய பஸ்களுக்கு எதிர்காலத்தில் தற்காலிக போக்குவரத்து அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட மாட்டாது என ஆணைக்குழுவின் தலைவர் MAB ஹேமச்சந்திர குறிப்பிட்டார். பயண முடிவிடத்தில் அறவிடப்படும் கட்டணத்தை இடைநடுவில் இறங்கும் பயணிகளிடமும் அறவிட்டுள்ளமை குறித்து ஆணைக்குழுவின் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான முறைப்பாடுகள் குறித்து மேல் மாகாண போக்குவரத்து அதிகார சபையுடன் கலந்துரையாடியுள்ளதுடன் முறையற்ற கட்டண அறவீடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் கூறினார். விசேட சேவையில் ஈடுபட்ட பஸ்களில் மேலதிக கட்டணம் அறவிடப்பட்டமை விசாரணைகளில் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அந்த பஸ்களின் போக்குவரத்து அனுமதி பத்திரத்தை 3 மாதங்களுக்கு இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பண்டிகை கால விசேட சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த பஸ்களில் மேலதிக கட்டணம் அறவிடப்பட்டிருந்தால் அது குறித்து 1955 என்ற தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அவசர அழைப்பு இலக்கத்துடன் தொடர்பினை ஏற்படுத்தி அறிய தருமாறு பயணிகளிடம்